வணக்கங்க. சொல்லுங்க திரு பொன் ராதாகிருஷ்ணன். இந்த கட்டாய பட்டியல் அப்படிங்கக்கூடியதுல இப்போ சேர்த்ததான்ட்டு எனக்கு தகவல் இல்லை. அதாவது இந்த பிரச்சனை வந்த உடனடியாகவே இதனுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கஸ்டம்ஸ் அதிகாரி அவர் தான் அந்த அமைப்பினுடைய தலைவராட்டுக்காக மரியாதைக்குரிய தாஸ் அவர்கள் அவற்றை இன்னைக்கு காலையில் பேசி உடனடியாக கூட்டங்கள் நடத்தி மீண்டும் அந்த கூட்டத்தை நடத்தி பொங்கல் விடுமுறை குறித்து நல்ல முடிவு எடுக்க முடியாது நம்ம சொன்னோம். இன்று அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தினுடைய முடிவு இப்ப எனக்கு அந்த அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சந்தோஷ் அவர்கள் இப்ப எனக்கு சொன்னாங்க. இப்ப அந்த பட்டியல்ல விருப்ப பட்டியலில் வரக்கூடிய 3 நாட்கள் விடுமுறை ஒரு நாளாக இதை போது ஏற்கனவே தசரா விடுமுறை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அவங்க எடுத்திருந்த அந்த விடுமுறைக்கு பதிலாக பொங்கல் விடுமுறையை இப்போது அறிவித்திருக்கின்றார்கள். இது இன்றைய தற்போதைய நிலைமை. ஆகையினால எல்லா அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்களுக்கும் இந்த அறிவிப்பினுடைய அடிப்படையில் 14ஆம் தேதி விடுமுறையாக கணிக்கப்படுகின்றது. விடுபட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறை செல்லுபடியாகுமா? நிச்சயமா. இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்த அமைப்பு தான் அந்த அமைப்பு. அவங்க தான் இதை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தது. அவங்க தேர்ந்தெடுத்த அடிப்படையில 28 செப்டம்பர் 28ஆம் தேதி தசராவுக்கு ஒரு அடிஷனல் ஹாலிடே அவங்க எடுத்திருக்கிறாங்க.